ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 ஆனியன் சிறுசாக கட் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரண்டி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கண்ணாடி பதம் வரும். கண்ணாடி பதம் வந்தாதாங்க ஆனியன் நல்லா வதங்கின மாதிரி இருக்கும். இப்போது அதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். இந்த 2 தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இது நல்லா மேஷி ஆகட்டும். அதோட 2 பச்சை மிளகா, இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது சிம்மில் வச்சு நல்லா நீங்கள் இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இந்த சூடு ஆறுனதும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதை. இப்போ அதே கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆயில் சூடானதும் பட்டை 1, லவங்கம் 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறீங்க. அதோட 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறீங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கரண்டி போட்டு கிளறி விடுங்க. அதோட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மெயின் டிஷ்ஷான சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன், அதோட தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் சென்னா ஓவர் நைட்டு ஊற வச்சு ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துருந்தேங்க. அது 5 விசில் விட்டு வேக வச்சுருந்தேன். அது ஃபஸ்ட்டு அந்த தண்ணி கீழே கொட்ட வேண்டாம், அதையே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சென்னாவையும் ஆட் பண்ணிக்கிறீங்க. சென்னா ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே நல்லா கலந்து கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கிரேவியாக வந்திருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தழையை போட்டு நீங்கள் சப்பாத்தி, பூரி அதோட சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதில் கொஞ்சம் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க சாப்பிட. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பூரி, சென்னா மசாலா, கொஞ்சம் ஆனியன், லெமன் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோட்டலில் மாதிரி நம்ம சாப்பிட்ட அந்த ஃபீல் வருங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.